பிக்காச்சு ஏன் எவல்யூஷனே ஆகலை வாங்க பார்ப்போம். ஆஷ் பெர்மிட்டன் சிட்டிக்கு போகும்போது அங்கே ஒரு ஜிம் ட்ரெயினர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா போக்கேமான்ஸையும் அடித்து ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டு இருப்பான். அவனோட போக்கேமான் என்னன்னா ரைச்சு. ஸோ அதை வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருப்பான். கண்டிப்பாக பிக்காச்சு அப்போ பயப்படும். ஏன்னா அதுக்கும் அடிபட்டுருமோன்னு பயந்து ஆஷ் பின்னாடி ஒளியும். ஆனாலும் ஆஷ் ஒருத்தனுக்காக பேட்டில் பண்ணியிருக்கோம். ரைச்சுவா பிக்காச்சுனா கண்டிப்பாக ரைச்சு தான். ஏன்னா அது ஒரு எவல்யூஷன் வெர்சன். கிட்டத்தட்ட ஒரு 2 மூவிலேயே பிக்காச்சுவை அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடும். அப்போ பிக்காச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்தப்போ நர்ஸ் ஜாய் வந்து அந்த எவல்யூஷன் ஸ்டோன் ஒன்று கொடுப்பாங்க. ஆனாலும் ஆஷ் வந்து யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை பிக்காச்சு. அவன் வந்து ஜெயிக்கிறது அவன் நோக்கமாக இருந்தாலும் பிக்காச்சுக்கும் அவனுக்கு இல்லை பாண்டுங்கிறது வேற லெவல். அதை அவன் வெறுத்துருவான். இது எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் போட்டுருவான் அந்த ஸ்டோனை. அதை பார்த்தோன்னே பிக்காச்சு அழுகும். அந்த அதாவது இவ்வளோ லாயல் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அழுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி அந்த ரைச்சுவை அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா. ரைச்சு வந்து அந்தப்போ பிக்காச்சு கிட்ட இருந்து பிக்காச்சு ஓடிட்டே இருக்கும். ரைச்சு டென்ஷன் ஆகி ஃபுல் ஸ்டேடியம்லேயும் பார்த்தீங்கன்னா தண்டரை வேற வைக்கும். அப்போ எர்த்து கொடுத்து பிக்காச்சு அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி அதை அடிக்கும் போதெல்லாம் வேற மாதிரி இருக்கும்.